மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் குருவே சரணம். வாழிய நலம், தமிழ் வாழ்க. நட்சத்திரங்கள் தரும் தோஷமும் யோகமும் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது காலபுருஷனுக்கு 10வது நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குணங்கள் பொதுவாக பலமும் பலவீனமும் பொருந்தும் தொழில்கள், கிரகம் தரும் தோஷம் மற்றும் யோகம் பற்றியும் நிவர்த்தி பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரும் முழு நட்சத்திரமான மகம் சிம்ம லக்னமாக இருந்தால் மகம் நட்சத்திரம் முதல் 13 டிகிரிக்குள் இருந்தால் லக்ன புள்ளியாகவும், சந்திரன் நின்றிருந்தால் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள். இவர்களுடைய பலம் எல்லாம் வெளிவட்டாரத்தில் இருக்கும். அதாவது இவர்களுக்கு அங்கீகாரம் எல்லாம் வெளிவட்டாரத்தில் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் ஜொலிப்பார்கள். இவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வருமானம் முற்பகுதியில் கிடைப்பது இல்லை. 32 வயதுக்கு பிறகு நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். கால புருஷனுக்கு 5வது ராசியாக வரும் சிம்மத்தில் உள்ள முழு நட்சத்திரம் தான் மகம். இவர்களுக்கு பொதுவாக கடமைகள் அழுத்தம் தரும். இவர்களுக்கு தன்னை அதிகாரம் செய்யும் யாரையும் பிடிக்காது. கீழ்நோக்கு நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் கிழங்கு வகை, நிலக்கடலை, கேரட் போன்றவை பயிரிடவும், அஸ்திவாரம் மற்றும் போர் கிணறு வெட்டுவது போன்ற செயல்களுக்கு இந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்யலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது மகாதசையில் பிறந்திருப்பார்கள். இவர்களுக்கு தாமத திருமணம் நல்லது, இல்லையென்றால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை இவர்களை அதிகாரம் செய்வது நல்லது இல்லை. இவர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு. இவர்களுக்கு ராகு திசையில் பிறந்தவர்கள், குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது ராகு திசை நடப்பவர்களால் நன்மைகள் கிடைக்கும். தெய்வீக தோற்றம் இருக்கும். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது உணவில்தான். அடுத்ததாக தூர பிரயாணம். இவர்கள் சந்திரனின் கர்ம பதிவுகள் கொண்டவர்கள். பரணி, கேட்டை, உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் அறிமுகம் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் அனைவரும் சந்திரனின் கர்ம பதிவுகள் கொண்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு குரு திசை வந்தால் நல்லது. ஆனால் செவ்வாய், சந்திரன் போன்றவை தசை நடந்தால் நன்மை தராது. இவர்களுடைய பலம் தன்னம்பிக்கை, பலவீனம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம்தான். இவர்கள் நேர்மையாக இருக்கலாம், ஆனால் உறவுகள் அப்படி அமைவது இல்லை. இவர்களை பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். இவர்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கும் நேர்மை இல்லாத போது கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிக்கும். இவர்களுக்கு பணம் தரும் புதன் 2ஆம் வீட்டதிபதியாக வருவார். வருமானத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் இவர்கள் ராசியான சிம்மம் ஸ்திர ராசி வகையைச் சேர்ந்தது. அதனால் வருமானம் 32 வயதுக்கு பிறகு ஸ்திரமாக இருக்கும். இவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கும் வாய்ப்பு உண்டு. சந்திரன் தோஷத்தை தருவதால் சந்திரனுக்கு வேண்டிய பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம். இவர்கள் நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பது நல்லது. இவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங், மீடியா மார்க்கெட்டிங், விளம்பரம், ஆன்மீகம், ஜோதிடம், பொது வாழ்க்கை போன்ற துறைகள் வெற்றியை தரும். இவர்களுக்கு மாமா போன்ற உறவுகள் நன்மை செய்தாலும் அத்தை, சித்தி போன்றவர்கள் இவர்களுக்கு உதவ முடியாது. இவர்கள் பவளமல்லியை வளர்க்கலாம், இல்லையென்றால் சிவப்பு மந்தாரை செடி வளர்க்கலாம். இவர்கள் திங்கட்கிழமை நாளில் நெல் தானியத்தை ஊற வைத்து தண்ணீரை பாக்கு, கருங்காலி, தென்னை மரம், நாவல் மரம், அத்திமரம் போன்றவற்றில் ஊற்றலாம். அம்மா ஸ்தானத்தில் உள்ள பெண்களுக்கு உதவலாம். இவையெல்லாம் சந்திரனின் கர்ம வினைகளை குறைக்கும். மகம் நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரும் தகவல்கள் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவைப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.